ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஒரு சண்டே விளாக் தாங்க பார்க்கலாம். அப்படியே இன்னைக்கு மாமியார் வீட்ல அண்ணன் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து ஒரு விளாக் தான் இன்னைக்கு சண்டே. ஒருத்தவங்க வீட்ல இன்னைக்கு எல்லாம் சேர்ந்து நல்லா சூப்பரா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 மெனு இப்பயே சொல்லிட்டேன் நாங்க. ஆமாங்க, இன்னைக்கு நல்லா சும்மா தட்டபுடலா ஒரு பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு கடைசி பையன் சிவா வீட்ல அவங்க வீட்ல தான் சேர்ந்துருக்கோம். நம்ம புது கல்யாணி ஏற்கனவே வீடியோ பார்த்தோம்ல, அந்த வீடு தாங்க. அவங்க வீடுதான், புது மாப்பிள்ளை புது பொண்ணு வீடுதான். இன்னும் வந்து ஜாமான்லாம் எடுத்து எல்லாம் எதுவும் வைக்கல. சரி, அதுக்குள்ளார நம்ம சரி இருக்கிற கொஞ்சம் ஜாமான்லாம் ரெடி பண்ணி அப்படியே நல்லா பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. காலையிலேயே நல்லா மட்டன்லாம் நல்லா 2 கிலோ சிக்கன் கம்மியா தான் வாங்கணும். 1 கிலோ சிக்கன் 2 கிலோ மட்டன், அதை வச்சுதான் நல்லா ஒரு 15 பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான மட்டன் பிரியாணி தாங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்ப சிக்கன் 65 பெசரிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கதான் எங்களுக்கு ஊற வச்சு முன்னாடி, எனக்கு முன்னாடி அவங்க நல்லா அந்த சிக்கன் 65 எல்லாம் பெசரி வச்சிட்டாங்க. என் பொண்ணு பிரியாணி சட்டினா முன்ன வந்துருவா. மத்த எந்த சமையலுக்கு வராலோ இல்லையோ, நம்ம பிரியாணின்னு சொல்லிட்டோன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா கேட்காமலே உதவி தன்னால வருங்க நமக்கு. அதனால நம்ம கட் பண்றது மட்டும்தான் வேலை. எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துட்டா பக்கத்துல இருந்து நல்லா வதக்கி எதக்கி தண்ணி எல்லாம் ஊத்தி அரிசியும் போட்டுருவா. அந்த அளவுக்கு ப்ராப்பரா செஞ்சுட்டுரும். அதே தாங்க பண்ணிட்டு இருக்கா இப்பயும். நான் ஃபுல்லா அந்த பிரியாணி இது காட்டல, நம்ம தான் ஆல்ரெடி நிறைய பிரியாணி பார்த்துருக்கோம்ல. அதனால சும்மா நம்ம இன்னைக்கு சண்டே அங்க எப்படி சேர்ந்து எல்லாம் சமைச்சோம் சாப்பிட்டோம் அப்படின்றது மட்டும்தான் இந்த வீடியோல. நல்லா இருந்ததுங்க, ஜாலியா இருந்தது. எல்லாம் சேர்ந்து செய்யும் போது நமக்கு வேலை மலைப்பே தெரியாது. நல்லா வதக்கியாச்சு. நான் ஃபர்ஸ்ட் மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். வேக வச்சு மட்டன் தனியா பிரிச்சுக்கிட்டு தண்ணி தனியா எடுத்து வச்சுட்டு நல்லா மட்டன் எல்லாம் வதக்கி விட்டு தண்ணியை அளந்து ஊத்தியாச்சு. சும்மா பிரியாணினா கேட்கணுமா, செம்ம வாசனையா அருமையா கடகடன்னு ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்தாண்ட சிவா ஒய்ஃப் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, எங்க மாமனார் மாமியாருக்கு சைவம், அதனால வந்து சமையல் சும்மா ஒரு தக்காளி தொக்கும் ரசமும் அந்த பொண்ணு ரெடி பண்ணிட்டே இருந்தது. நாங்க பிரியாணி தான் ஃபுல் ஃபோக்கஸே எங்களுக்கு. கேஸ்ல சூடு ஆகவே இல்லைங்க. ரொம்ப நேரம் போட்டு அந்த டபரா வச்சு கிண்டிட்டே கடந்துட்டு இருந்தேன். சாதாரணமா டக்கு டக்குன்னு வதங்கவே மாட்டேன். சரி என்னடா இது சரி வேணும்னு அதுக்குள்ள எங்க மாமியார் அடுப்பு ரெடி பண்ணிட்டாங்க. சரி இதுல வச்சு பாருமா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொதிக்க விடு அப்படின்ட்டு. அப்புறம் அங்க வச்சோன்னு தண்ணி டக்குன்னு கொதிச்சிருச்சு. அப்படியே அங்க வச்சு அப்படியே பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கேஸ்ல டபரா வச்சு நம்ம பிரியாணி செய்யறது அவ்வளவு சீக்கிரம் நமக்கு ரெடி ஆக மாட்டேன்து. வதங்குறதுலாம் ரொம்ப லேட் ஆகுது. நல்லா அங்க இருக்கிற விறகுலாம் எடுத்துட்டு வந்து வச்சு நல்லா பிரியாணிக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி, எனக்கு வேற எல்லாம் சுத்தி சுத்தி ஹெல்ப் பண்றாங்களே, இந்த பிரியாணி வேற நல்லா வரும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே செஞ்சேன். ஆனா நல்லா தான் வந்திருந்தது. சூப்பரா இருந்ததுங்க. அன்னைக்கு சண்டே வந்து நல்லா அருமையா மாமனாரு மாமியாரு எங்க எல்லா அண்ணன் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து செமையா பேசிக்கிட்டே அந்த பிரியாணியை செஞ்சோம். தண்ணி டக்குன்னு கொதிச்சிருச்சுங்க. அடுப்புல வச்சோன்னே அவ்வளோ ஃபாஸ்ட்டுங்க அடுப்பு. ஆனா கேஸை கம்பேர் பண்ணும்போது அடுப்பு தான் பெஸ்ட், நமக்கு செம்மையா ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ள சரி உள்ளார தக்காளி தொக்கு, சைவ சாப்பாடு மாமியார் மாமனாருக்கு ரெடி ஆகுது. தக்காளி தொக்கு இந்தாண்ட ரசம் அவங்களுக்கு செஞ்சாச்சு. முட்டையும் வேவிச்சு வச்சுட்டேன். இந்த சிக்கன் 65 தான் போடணும். அப்படியே அதையும் போட்டு எடுத்துட்டாங்க. எப்பயுமே 4 பேர் சேர்ந்து சமைக்கிறது பேசுறது அது நல்ல ஒரு ஜாலியான ஒரு மூமெண்ட்டுங்க, மறக்கவே முடியாது. அதனாலதான் சரி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. சிக்கன் 65 போட்டு எடுத்தாச்சு. போட போட எல்லாம் சிக்கன் 65 டேஸ்ட் பார்க்க வேற ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் என்னங்க, சண்டே சமையல் அருமையா கம கமன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இலைய போட்டோம், நல்ல பிரியாணி எடுத்து வச்சோம். 1,5 கிலோ அரிசிக்கு 2 கிலோ மட்டனுங்க. சும்மா கறியும் சோறும் அப்படிதான் இருந்தது. கறியா சாதமானே நம்மளால கண்டுபிடிக்க முடியல, அப்படி ஈவனா இருந்தது. சாதம் செம்ம டேஸ்ட். அப்படியே எடுத்து வச்சு எல்லாம் நல்லா பேசிக்கிட்டே செம்மையா சும்மா சாப்பிட்டாச்சு. எனக்கு எப்பயுமே தனியா இருக்கிறதோட யார் கூடயாவது கெஸ்ட் அப்படின்னு விருந்தாடின்னு வந்துட்டா போதும். இல்ல நம்மளே அண்ணன் தம்பிங்க ஒண்ணு சேருது, இந்த அம்மா வீட்டுல எல்லாம் சேர்ந்தாவே அது ஒரு ஜாலியா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு எனக்கு. இன்னைக்கு அப்படி சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் தான். அப்புறம் அவங்களாம் சாப்பிட்டு அப்புறம் எங்களுக்கு வைக்க ஆரம்பிச்சாச்சு. வச்சு அப்படியே சுட சுட ஆவி பறக்குது. ஆறவே விடல பிரியாணியை. அப்புறம் இன்னைக்கு யாருங்க மெயின், சிவா ரோகிணி தாங்க. அவங்களுக்கு அப்புறம் அப்படியே சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சாச்சு.
இன்னைக்கு கெட் டுகெதரை அரேஞ்ச் பண்ணதே அவங்க தான். இன்னைக்கு எல்லாம் இங்க வீட்டுக்கு வாங்க, இன்னைக்கு எல்லாம் செஞ்சு நம்ம தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இன்வைட் பண்ணது தம்பி தான். அப்படியே எல்லாம் கூட்டு இன்னைக்கு செஞ்சு அசத்தியாச்சுங்க. எல்லாரும் சாப்பிட்டாச்சு. பிரியாணி செட்லாம் மாத்தவே இல்ல. கொண்டு வந்து நடு சென்டர்ல வச்சுக்கிட்டு சும்மா ரவுண்டு கட்டி அடிக்கிறதுனா இதான் போல இருக்குங்க. சட்டிய ஃப்ரண்ட்ல வச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி அதை எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படியே சாப்பிட்டு பிரியாணி ஆனா சொல்ல கேட்கலையேங்க. நீங்க நல்லா 3:30 மணி ஆயிடுச்சு ரெடி பண்ணி. 3:30 மணி ஆகி 4 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சு அப்புறம் ஈவினிங்கா எங்க மூத்தார் பொண்ணு நல்லா கோலம் போட ஆரம்பிச்சிட்டா வாசல்ல அழகா. 3ஆம் நாள் கார்த்திகை 3ஆம் நாள் அன்னைக்கு நம்ம தீபம் ஏத்துவோம்ல, ஞாயிற்றுக்கு 3ஆம் நாள். அதனால நல்லா கோலம்லாம் பாருங்க சூப்பரா அவ தான் போட்டா. நான் சும்மா அவளை வெறுப்பேத்து சும்மா லைட்டா அந்த பார்டர் மட்டும் கட்டி விட்டேன். செம்மையா போட்டு வச்சிருந்தா. அழகா போட்டுட்டு அப்படியே விளக்கெல்லாம் ஏத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கவே சூப்பரா இருந்தது. நல்லா சண்டே அப்படிதாங்க செம்மையா போச்சு. அப்படிதாங்க அருமையா போச்சு. நம்ம லைஃப்ல எத்தனையோ நாள் வரும். ஆனா சில நாள் மட்டும் நம்மளால லைஃப்ல மறக்கவே முடியாது. அப்படி ஒரு நாள் தான் இன்னைக்கு இந்த சண்டே சும்மா அருமையா போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.